ஐலி சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபங்ஷன் நடக்கிற நேரத்துல விஜயகுமார் சார் ஃபோன் பண்ணி ஐலியும் சிவாவையும் வர வச்சிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இங்கிருந்து எப்படி நம்ம கிளம்புறது அப்படின்னு சிவா, ஐலி 2 பேரும் திட்டம் போட்டு பாட்டிக்கு உடம்பு சரியில்லை போயாகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேங்கிறாங்க. அச்சச்சோ, பாட்டிக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்துருச்சா? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா? சரி எல்லாருமே போய் பார்க்கலாமே. சரி அதுக்குள்ளேயே நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்துடலாம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. சிவாவும் ஐலியும் அவங்களுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. கிளம்பி போகும்போது பின்னாடியே கபிலன், ரித்திகா, இந்திராணி இவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க போய் பார்க்கும்போது பாட்டியை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. பாட்டியை டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அங்கிருந்த எல்லாருமே அப்பாடாங்கிற மாதிரி இருக்காங்க. அங்க ரித்திகா, கபிலன், இந்திராணி எல்லாருமே வந்துட்டாங்க. ஐலி 2 பேரும் பாட்டியை பார்க்கறதுக்காக வரேன்னு வந்தாங்களே, அவங்க 2 பேரும் எங்க வந்துட்டு கிளம்பிட்டாங்களான்னு கேட்குறாங்க. அப்போ ஜமுனா சொல்றாங்க, இல்லையே அவங்க 2 பேரும் இன்னும் வரவே இல்லைங்கிறாங்க. பாட்டி தெரு தெருன்னு முழிக்கிறாங்க. ஐயோ, இப்போ ஐலிக்காகத்தானே நம்ம இப்படி ஒரு ட்ராமா பண்ணணும். ஆனா அவ எதனால இப்படி சொன்னான்னு தெரியல. ஆனா இப்ப அவளை காணோமேன்னு எல்லாரும் கேட்கும்போது இப்ப என்ன பதில் சொல்றது? இப்ப ஜமுனா வேற உண்மையை போட்டு உடைச்சிட்டா. இந்திராணி வேற சந்தேகமா கேட்கறா. இப்ப ஐலி வந்தான்னாலும் வசமா மாட்டிக்குவாளே, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு பாட்டி ஒரு பக்கம் பதறி போய் உட்காந்துருக்காங்க. எங்களுக்கு முன்னாடியே தகவல் தெரிஞ்சதும் அவங்க 2 பேரும் தான் வந்தாங்கன்னு பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டா ஐலியும் சிவாவும் கதவை திறந்துக்கிட்டு உள்ள வர்றாங்க. உள்ள வரதை பார்த்ததும், ஐலி ஏன் இவ்வளவு லேட்டு? நீ அப்பவே உனக்கு ஃபோன் வந்ததும் கிளம்புனீங்கல்ல, உங்களுக்கு பின்னாடி வந்த நாங்க கூட வந்துட்டோம், இவ்வளவு நேரமா நீங்க என்ன செஞ்சீங்கங்கிறாங்க. ஐலி என்ன சொல்றதுனே தெரியாம, அது வந்து நாங்க வர்ற வழியில வண்டியோட டயர் பஞ்சர் ஆயிருச்சு, அதை சரி பண்ணிக்கிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுங்கிறாங்க ஐலி. ஐலி சொல்றத நம்பலாமா வேண்டாமான்னு கட்டுப்போட பாக்குறாங்க இந்திராணி. இந்த பக்கமா கபிலன் ஐலியோட கையை பார்க்குறாங்க. ஆமாம், உனக்கு காப்பு கட்டின கயத்தை எங்கேன்னு கேட்குறாங்க. யோசிக்கிறாங்க. ஆமாம்ல, இலக்கியா கட்டின கயத்தை இந்த கபிலன் கண்டுபிடிச்சிருவான்னு நினச்சி அதே இடத்துல சிவா சொல்லும்போது கூட கழட்டி வீசிட்டு வந்துட்டுமே, இதை கண்டிப்பாக கவனிச்சிருக்கான். நிச்சயமாக இந்த கைத்தோடு போயிருந்தா அவன் அன்னார்னு கண்டுபிடிச்சிருப்பான். நல்ல வேலை இதை கழட்டி வீசினதுனால பரவாயில்ல, இப்போ சமாளிச்சுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு ஐலி சொல்கிறாங்க. அது நாங்கள் கிளம்பி வரும்போது எங்கே தவறி விழுந்ததுன்னு தெரியல, நானே பதட்டத்தில் ஓடி வந்தேன்னா எந்த இடத்துல கழண்டு விழுந்துருச்சுன்னு தெரியலன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஐலி. அப்போதைக்கு கபிலன் கேட்ட கேள்விக்கு ஐலி சமாளிச்சுட்டாங்க. சிவா, ஐலி 2 பேருமே ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறாங்கன்னு மட்டும் தோணுது. ஆனால் என்னன்னு தான் புரியல. ஆனால் இதை விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்திராணி. இங்கே செல்வநாயகி சொல்கிறாங்க, சரி சரி, என் மருமகளுக்காக இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம், இன்னும் நல்ல நேரம் இருக்குது. இந்த நல்ல நேரத்தில் நம்ம தாலி பெருக்கி போடுறது நல்லது. விசேஷ நாளில் விசேஷத்தை செஞ்சிடணும். நாங்கள் திடீர்னு கேள்விப்பட்டது இங்கே ஓடி வந்துட்டோம். நாங்கள் போய் ஃபங்க்ஷனை பார்க்குறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. பாட்டிக்கு இப்போ பரவாயில்லையில, பாட்டிக்கு ஒன்றும் ஆகலை, நல்லதாக போச்சு. ஆனால் சரி எல்லாருமே கிளம்பி போய் ஃபங்க்ஷனை பார்க்கலாங்கிறாங்க. அப்போ பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, பாட்டி உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்குறாங்க. எனக்கு எதுவும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன்னு ஐலியை பார்க்குறாங்க. ஐலி சரி பாட்டி, சமாளித்த வரைக்கும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பாட்டினால என்னால் இருக்காலுமே சமாளிக்க முடியாதுடிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பரவாயில்ல பாட்டி, இந்த அளவுக்கு நீ எனக்கு உதவுனீ, அது போதும் அப்படின்ட்டு ஐலி அங்கேருந்து கிளம்புறாங்க. இருந்தாலும் பாட்டிக்கு சந்தேகமாக இருக்கு, ஐலி ஏன் இப்படி சொன்னா? இந்த கொஞ்ச நேரத்தில் அவங்க 2 பேரும் எங்கே போனாங்க ஒன்றும் புரியல. ஆனால் ஏதோ அவளுக்கு நம்மளால முடிஞ்சத உதவி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை வச்சுருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் கூட ஒரு வார்த்தை சொல்லலையேங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, அவசரத்தில் நாங்கள் முடிவெடுத்தோம், அதான் செஞ்சு முடிச்சிடலான்னு நினச்சோம். நல்ல வேலை உங்களுக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, நாங்கள் போய் கிளம்பி போய் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறோங்கிறாங்க. சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நான் வேணா பாட்டி பக்கத்தில் இருந்துக்கிட்டுமான்னு ஐலி கேட்குறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, இல்லைம்மா, நல்ல விசேஷம் நடக்க போகிற நேரத்தில் நீ எதுக்கு இங்கே இருக்க? அதான் எனக்கு எதுவும் ஆகலைன்னு தெரியுதுல்ல, நல்லபடியாக போய் இந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க பாட்டி. ஐயோ, நம்மளோட அவஸ்தை தெரியாமல் இந்த பாட்டி வேற என்னையும் அனுப்புதேன்னு நினைக்கிறாங்க ஐலி. செல்வநாயகியும் இந்திராணியும் சொல்கிறாங்க, ஐலி அதான் பாட்டிக்கு எதுவும் ஆகலைன்னு பாட்டியே சொல்கிறாங்கல்ல, அதுக்கப்புறமா நீ எதுக்கு பக்கத்தில் இருக்கணும்னு சொல்கிற? நீ வரல வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருமே இந்திராணியோட வீட்டுக்கு வராங்க. வந்ததும் சடங்கு நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. அங்கே சிவா, ஐலி 2 பேர்த்தையும் தான் முதல்ல உட்கார வச்சு சடங்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஐலி சிவா கிட்ட ரகசியமாக கேட்குறாங்க, இப்போ என்ன பண்ணுறது சிவா, இவ்வளவு நேரம் தப்பிச்சாச்சு, இதுக்கப்புறமும் நம்மளால தப்பிக்க முடியாது போல இருக்கே, இப்போ எப்படிமா தப்பிக்க போகிறோன்னு தெரியல, வசமாக மாட்ட போகிறாங்கிறாங்க ஐலி. நீ ஒன்றும் கவலைப்படாத ஐலி, அதுக்கு தான் நான் ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேங்கிறாங்க சிவா. அப்படியா, என்ன ஏற்பாடு பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஐயரு மந்திரம் சொல்லிட்டு அக்னி குண்டத்தில் சாம்பிராணி போக போடுவார்ல, அந்த சாம்பிராணி சாதாரண சாம்பிராணி கிடையாது, சாம்பிராணி போக பெரிய புகையாக வரும், எல்லாத்தோட கண்ணையும் மறைச்சிரு. அந்த நேரம் பார்த்து நான் செயினை எடுக்கிறேன், அந்த செயினை நீயே வாங்கி உன் கழுத்தில் போட்டுக்கோங்கிறாங்க சிவா. ஓ, இப்படி ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கீங்களா, சூப்பர் ஐடியாங்கிறாங்க ஐலி. சூப்பர் ஜீனியர், என்னை விட நீங்கள் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கீங்கிறாங்க ஐலி. அப்படின்னு சொல்லிட்டு சிவா, ஐயர் மந்திரம் முடிச்சதையும் அந்த புகையை போடுவாங்க, நம்ம கவனமாக இருக்கணுங்கிறாங்க சிவா. சரி ஜீனியர், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஐயரும் மந்திரம் முடிச்சதும் அந்த சாம்பிராணி புகையை அக்னி குண்டத்தில் போடுறாங்க. அது குபீர்னு பெரிய புகையாக கிளம்புது. அந்த நேரம் அங்கே இருந்த எல்லாருமே கண்ணை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே
அப்படியே கண்ணு முழிக்க முடியாம தவிக்கிறாங்க. தூரத்துல நின்னுட்டு பார்த்துட்டு இருக்கிற பாவை, என்னடா இது இவ்ளோ பெரிய புகை வருதேன்னு அப்படி பார்க்கும்போது, அங்க சிவா கையில வச்சிருக்கிற செயின அத அயலி கையால வாங்கி அவங்க கழுத்துல அவங்களே போட்டுக்கிட்டத பாவை பார்த்துடுறாங்க. அப்பாடா! அப்படின்னு அயலியே தன் கையால அந்த தாலிய வாங்கி போட்டுக்கிறாங்க. புகை மூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருது. சிவா, நீ தாலிய கட்டிட்டியா அப்படின்னு இந்திராணி கேட்குறாங்க. ஆமாக்கா, இதோ கட்டிட்டேன் பாருங்க. இந்த நேரம் பார்த்து புகை கொஞ்சம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலிய அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி பண்றாங்க சிவா. இந்திராணி, செல்வநாயகி, ரித்திகா இவங்க எல்லாரும் இப்ப கூட நம்ம சிவா அயலி கழுத்துல தாலி கட்டும்போது நம்ம பார்க்க முடியாம போச்சே. ச்சே, இவ்வளோ பெரிய புகை வந்ததுனால கண்ணை மறைச்சிருச்சு. ஆனா இதை கவனிக்க முடியாம போச்சேன்னு இந்திரனுக்கு குழப்பமா இருக்கு. பாவை ஓடி வந்து அயலிக்கிட்ட, நீங்களா தாலி எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னு கேட்குறா. அப்போ அயலிக்கே ஷாக் ஆகுது. என்னது, அச்சோ, யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சோம், பாவை கவனிச்சிட்டாளேன்னு நினைக்கிறாங்க. பாவை கேட்டது சிவாவுக்கும் அதிர்ச்சியா இருக்கு. அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன்னு சமாளிக்கிறாங்க அயலி. அடுத்தது ரித்திகாவுக்கும் கபிலனுக்கும் அந்த சடங்கு நடக்குது. எல்லாருமே நல்லபடியா சடங்கு முடிச்சதும் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. செய்ய வேண்டிய சடங்கு நல்ல முறையா நடந்து முடிஞ்சது. அவங்க ரூமுக்கு போங்கன்னு சொல்றாங்க இந்திராணி. அதுக்கப்புறம் பாவை ஓடி வந்து இந்திராணி கிட்ட நடந்ததை சொல்றாங்க. இதை கேட்டதும் அப்படியே இந்திராணிக்கு ஷாக் ஆகுது. எது, நீ பாத்தியா? சிவா அயலி கழுத்துல தாலியை போடலையா, அவளே போட்டுக்கிட்டாளாங்கிறாங்க. பாவை ஆமான்னு உறுதியா சொல்றாங்க. பாவை போய் சொல்ல மாட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இந்திராணி நேரடியா போய் அயலி கிட்டயும் சிவா கிட்டயும் இதை பத்தி கேட்கறாங்க. நீங்க 2 பேரும் தப்பு பண்ண மாட்டீங்க, என்னை ஏமாத்த மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க, என்னை ஏமாத்திருக்கீங்கன்னு கேட்கறாங்க இந்திராணி. நீயே தான் தாலியை எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டீன்னு பாவை பார்த்திருக்கா, என் பாவை பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு இந்திராணி உண்மையை சொல்லி கேட்கறாங்க. அப்போ சிவா அயலி 2 பேரும் மறுக்க முடியாம ஆமான்னு தலையசிக்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஏன் பொய் சொன்னீங்க, இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக நுழைஞ்சீங்க, இப்படி ஒரு சடங்குக்கு ஏன் ஒட்டுக்கிட்டீங்க, இப்ப எல்லாத்தையும் ஏமாத்துற மாதிரி என்னையே ஏமாத்திட்டீங்க, நம்மனு என்ன கழுத்தறுத்துட்டீங்களே சிவா அயலி 2 பேரும், இந்த வீட்டுக்குள்ள வந்த நோக்கம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும்னு இந்திராணி விடாப்படியா கேட்கறாங்க. ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு கல்யாணம் நடந்ததா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்பவும் நீங்க டிராமா பண்ணிருக்கீங்க. நானா உண்மையை கண்டுபிடிச்சிட்டா விபரீதம் ரொம்ப மோசமா இருக்கும். நீங்களா சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. ஆனா நீங்க 2 பேரும் சித்தப்பாவை உங்க அப்பான்னு நிரூபிக்கிறேன்னு உள்ள வந்தீங்க. நானும் சரி போனா போகுதுன்னு எல்லாத்தோட கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு உங்க 2 பேர்த்தையும் இந்த வீட்டுல அனுமதிச்சேன். என்கிட்டயே பொய்ய சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கும்போது இதுக்கப்புறமா நீங்க இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், வெளியே போங்கன்னு சொல்றாங்க இந்திராணி. அப்போ அயலி சிவா 2 பேரும் உண்மையை ஒத்துக்கலான்னு சொல்ல போகும் நினைக்கும் போது அப்பதான் இந்திராணிக்கு ஒரு போன் கால் வருது. இந்திராணி போன் அட்டன் பண்ணனதும் கபிலன் பயங்கரமான நியூஸ் வருது. என்னன்னு பார்க்கலாம்.